சாசோம் கி மாலா. ஆனால் கேட்குற அந்த மியூசிக் வந்து நம்மளால் வந்து யாராலையுமே வந்துட்டு ஒரு இசையை வந்து ரசிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் தானே. அது அப்படியே எங்களை அவர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அவர் தமிழ் புரியாது. அச்சோ கொஞ்சம் நெருப்பு இப்படி இருக்கும். இப்போ அப்படியே இப்போ ரிவர்ப் ஆட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஒரு எக்கோ மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அப்போ நீ கேட்கும்போது கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எங்கும் தேகம். சாங் பிளேபேக் சாங் ரமன் சார் பாடியிருக்கேன். ஸோ அது சூன் வரும். அந்த படம் பேர் சொல்ல முடியாது. அது இந்த அகாடமிக்குள்ளே வந்தோடனே நிறையா ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் பார்த்தோம். எல்லா இடங்கள்லையும் ஒரு இடங்களையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த அகாடமியை சுற்றி பார்க்கணுன்னு எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அதுவும் நீங்களே எங்களை கூப்பிட்டு போய் இதை கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். ஷோர் கமிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்டர் ஆகிற ஸ்பேஸ் வந்து ரஷ்யன் பியானோ லேப். அண்ட் இங்கே தான் வந்து எல்லா ரஷ்யன் பியானோ ஸ்டூடெண்ட்ஸ் கேம் மியூசிக் கன்சர்வேட்டரிக்கு யாரெல்லாம் வராங்களோ இங்கே தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப கண்டினியூஸாக பண்ணுவாங்க ப்ராக்டிஸ். இது ரொமான் சாரோட ஃபோட்டோஸும் வந்துட்டு நிறைய இதுலேயே இருக்குது. நிறையா அவங்க பார்க்குறோம் இல்லையா ரொமான் சாரோட ஃபோட்டோஸ்லாம். ஆமாம் ஆமாம். ஸோ இங்கே நிறைய வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறவங்க வந்து நிறைய இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அவர் பார்த்து வந்து ரெடி பண்ணி இந்த இதை செட் பண்ணதான். ஆமாம், இங்கே வந்து லீட் பண்ணுற பர்சன் வந்து சாட்டர்ஜி சார். அவர் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம். ஸோ அவர் வந்து ஃபுல்லாக இங்கே பார்த்துட்டு எல்லாம். எப்போல்லாம் சார் வந்து வருவார் ரொமான் சார் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுலாம் எப்போல்லாம் வருவாங்க ரொமான் சார்? அவர் ப்ரிட்டி ஆஃபன் வருவார். கொஞ்சம் ரெகுலராக வந்துட்டு பார்ப்பாரு. அப்புறம் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் எங்க எல்லாரும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பிரசிடென்ட் அவங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் ராஷ்டிரபதி பவனில். ஸோ அந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். ஆமாம் ஆமாம், டெல்லியில் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்கே நிறைய இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ டேலண்டட் ஆக்சுவலி. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கே பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்கீங்க. அதுவும் எங்கள் ப்ராக்டிஸ் தினமும் பண்ணுவாங்க. காலைல வந்துட்டு நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க நேரமே வந்துட்டு மியூசிக். எந்த ஏஜ் குரூப் செக்டர்ஸ் வந்துட்டு அதையே வந்து ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க? இல்லை மியூசிக் இன்ட்ரெஸ்ட் மியூசிக் இங்கே ஏஜே இல்லை. இப்போ எல்லாருமே மியூசிக் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே அங்கே வந்து ஜாயின் பண்ணி யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வருவாங்க. பட் மினிமம் ஒரு 5 years 6 yearsக்கு அப்புறம் வர 5 years 6 years இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே ஏஜ் குரூப்ல தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட கரியரையும் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களும் மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இதே. நான் சீரியஸாக இப்போ தான் எடுத்தேன். அவங்களாம் இப்போ வந்து ஆமாம். ஸோ இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எந்த நோட்ஸை பேஸ் பண்ணி அவங்க இப்போ அதை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் வந்து மியூசிக் தியரி. இதுக்கு வந்து ஸ்கோர் பார்த்து அவங்க வாசிக்கிறாங்க. ஒரு நோட்டும் ஒரு இதில் வச்சு அவங்க வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இங்கேயும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிறது கவாலி ரூம். கவாலினா நீங்கள் கேட்டது இல்லையா? கவாலி சாங்ஸ், ख्वाजा मेरे ख्वाजा, कुन पाए कुन, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி டைப் ஆஃப் சாங்ஸ், சூஃபி சாங்ஸ். அது வந்து இந்த ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்குற நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியிருக்குது. அது பார்க்குறவங்களுக்கு நிறையா நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. நம்ம டக்குன்னு ஹவாலின்னு சொன்னால் எல்லாராலையும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தெரிஞ்சவங்களுக்கு அது ஓகே, தெரியாதவங்களுக்கு நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. கண்ணில் வரும் காட்சி எல்லாம் அந்த மாதிரி தபலா, ஹார்மோனியம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாடுவாங்கல்ல இந்த சூஃபி சாங்ஸ். நம்மளோட ஆமாம், சூஃபி செயின்ஸ் பற்றி பாடுவாங்க. ஸோ அதுதான் வந்து கவாலி. அண்ட் இங்கே வந்து ரஹ்மான் சார் இது ஸ்டார்ட் பண்ணி பல வருஷம் ஆகுது. அண்ட் நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவாலி சார் வந்து இங்கே இதெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்களா? இங்கே வருவார் எப்பவுமே வந்து செக், அப்புறம் கூட பாடுவாங்க. சாரோட சூஃபி ஷோ இங்கே நடந்த அந்த லைட்மேன் ஷோ கொஞ்சம் வருஷம் முன்னாடி. ஆமாம், இங்கே ஒரு ஷோ நடந்தது, அவரும் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல போய் அவங்க ஷோஸ் பண்ணுவாங்க. மும்பை ஜியோ கார்டனில் கூட பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் கேஎமோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ரெண்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே ஆல்ரெடி லேர்ன் பண்ணி ஆர்டிஸ்டாக ஃபார்ம் ஆனவங்க நிறைய இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நோட்டீஸ்லேயே கொடுத்துருக்காங்க, யூசேஜ் ஆஃப் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் வித் இன் ஹாலி ரூம் ரெக்வெஸ்ட் ப்ரேயர் பர்மிஷன் ஆஃப் ராஜேஷ் ஸ்கூலோட பாலிசிஸ்.
இப்போ நம்ம ஹாலி ரூம்குள்ளே இப்போ வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு மியூசிஷியன் வந்து அங்கே மியூசிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு கவாலி ரூமில். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இவரும் ஒரு கவாலி சிங்கர் தான். இங்கே வந்து அவர் வாசிப்பார், பாடுவார். யூஸ்வலாக நிறைய இருப்பாங்க, ஒரு 20-30 பீப்புள் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து இப்போது சம்மர் ஹாலிடேஸ்னால ஆமாம். பட் அப்படி ஹாலிடேஸ் இல்லை, எல்லா டைமும் இங்கே வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ சம்மர் ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கு, அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து காலேஜில் படிக்கிற மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது லீவில் இருக்காங்க. ஸோ இவர் ஜஸ்ட் ஜாம் பண்ணிட்டு இருக்காரு. सजरा सवेरा मेरे तन भर से गजरा अंधेरा तेरी जलती ला सजरा सवेरा मेरे तन भर से गजरा अंधेरा तेरी जलती ला कतरा मिला जो तेरे दर पर से ओ मौला मौला பாடுங்க. ஸோ அதை இந்த மாதிரி இங்கே கவாலி ரூமில் ஜாமிங் நடக்கும். தப்லா இருக்கும், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். நான் நின்னது ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நின்றுருப்பேன். உண்மையிலே வந்துட்டு அது என்னை வேறு மாதிரி ஒரு பிரம்மையான ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துருச்சு. சீரியஸாக சொல்கிறேன் நான். அவங்க ஆக்சுவலி சொல்லி கூப்பிட்டு வரப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு கவாலி பற்றி அவ்வளோவா எனக்கு ஐடியா கிடையாது. ஆனால் கேட்குற அந்த மியூசிக் வந்து நம்மளால் வந்து யாராலையுமே வந்துட்டு ஒரு இசையை வந்து ரசிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் தானே. அது அப்படியே எங்களை அவர் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அவர் தமிழ் புரியாது. அச்சோ சாரி ப்ரோ, சாரி. நீங்க நிறைய சிம்பிளி சூப்பர். நமக்கு தமிழ் தெரியும். Just one line. What? It's been so long, right? Yeah. I came into this room after so long. I went to Delhi, right? Yeah. Sing anything. सांसों की माला. सांसों की माला पे सिमरू मैं फीका नाम. सांसों की माला पे सिमरू मैं फीका नाम. अपने मन की मैं जानूं और पी के मन की राम. अपने मन की मैं जानूं और पी के मन की राम. सांसों की माला पे, सांसों की माला पे, सांसों की माला पे सिमरू मैं पी का प्रेम के रंग में ऐसी डूबी बन गया एक ही रूप. प्रेम के रंग में ऐसी डूबी, प्रेम के रंग में ऐसी डूबी बन गया एक ही रूप, बन गया एक ही रूप. प्रेम के माला जपते जपते आप बनी मैं शाम. सांसों की माला पे सिमरू मैं फीका नाम. सांसों की माला पे सिमरू मैं फीका नाम. ஸோ இது ஒரு கவாலி சாங் ஜென்ரலாக பாடுறது. ப்ரோ நீங்க தான் ப்ரோ. ஸோ இதான் கவாலி ரூம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய வைப் கிடைக்குது இந்த இடத்துல உட்காந்து. அவர் வந்து மியூசிக் வாசிக்கிறப்பையும் நீங்கள் பாடுறப்பையும் அந்த ஒரு வைப் கிடைச்சிச்சு எங்களுக்கு. இது என்ன சாங் நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த வைப்பில் உட்காந்து எல்லாமே கேட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்த சாங்கு என்னங்கிறத வந்து நீங்களும் கண்டுபிடிச்சிருங்க. நானும் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்?
இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேஎமோட ஆடிட்டோரியமில். இங்கே தான் வந்து எல்லா கேஎமோட கான்சர்ட்ஸ் அண்ட் அப்புறம் எங்களோட ரிஹர்சல்ஸ், இப்போ நாங்கள் வெளில ஷோஸ் பண்ணுறோம் அதோட ரிஹர்சல்ஸ் இங்கே நடக்கும். கவாலி ரிஹர்சல்ஸ் நடக்கும், சாரோட ரிஹர்சல்ஸ் கூட இங்கே நடக்கும். அண்ட் ஸோ இங்கே தான் ஸ்டேஜில் தான் எல்லாமே வந்து ஆமாம், இந்த ஸ்டேஜில் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ட்ரம் கிட் இருக்கும், பியானோ இருக்கும், அப்புறம் எல்லாரும் வரும்போது பேஸ், கிட்டார் அந்த மாதிரி நிறைய ஒரு 5 to 10 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சும் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய பண்ணியிருக்காங்க ஷோஸ். அண்ட் இங்கே வந்து இதுதான் வந்து சவுண்ட், இந்த சவுண்ட் டீம். இவர் வந்து விக்ரம் அண்ணா. இவர் தான் இங்கே வந்து இன்ஹவுஸ் இன்ஜினியர். அண்ட் இதுதான் கன்சோல். இங்கே தான் வந்து இங்கே என்னெல்லாம் சவுண்ட் பண்ணுறாரு, ஐ திங்க் அவர் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ யா, ஏன்னா இப்போ தான் வந்து அகாடமிக்குள்ளே வந்து எல்லா இடமே நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ தான் வந்துட்டு டோட்டலாக மிக்சிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, அந்த கான்சர்ட் நடக்கிறப்பலாம் ப்ரோக்ராம் ஸ்டேஜஸ்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத பற்றி நிச்சயமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக அங்கே பர்ஃபார்மன்ஸ்லாம் அங்கே நடக்கும் ஸ்டேஜில். ஸோ இதுதான் மிக்சிங் கன்சோல். ஸோ அது எல்லாமே எல்லா இன்புட்ஸும் இங்கே வரும். இங்கே நம்ம அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸோ இட் வில் ப்ளே ஆன் த பிஏ அங்கே உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே சப் இருக்குது. ஸோ அந்த இன்புட் எல்லாம் வந்து இங்கே தான் ப்ராசஸிங் நடக்கும். எவ்வளோ எல்லாம் அங்கே இது பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். ஆனால் நான் இங்கே தான் படித்தேன். நான் 2019 படித்தேன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தீங்க படிச்சு? நானும் இன்னைக்கு வந்து இன்டர்வியூ ஆகிட்டேன் உங்களோட. சரி, இப்போ வந்து அவங்களே வந்து உங்களை கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கேள்விக்குலாம் நீங்களே இப்போ பதில் சொல்றீங்க. ஓஹோ, கண்டிப்பாக. உங்களுக்கு படித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க விக்ரம் அண்ணா? நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டுடியோ இன்ஜினியர் நான் ப்ரொடியூசர் ஸ்டுடியோ இன்ஜினியர் ஆகணும் தான் படித்தது. பட் ஆனால் பாதிக்கப்புறம் எனக்கு லைவ் இன்ஜினியரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸ்டுடியோக்கு மேலே. ஸோ ஏன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் லைவ் பண்ணும்போது, ஏன்னா எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நடக்கிறதுனால. ஸோ இட்ஸ் மோர் அந்த அட்ரினலின் என்னது பம்பும்பாங்களே அந்த ரஷ் அது வரும். ஸோ அதனால் லைவ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸ்டுடியோவும் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹாஃப் வரைக்கும் ஸ்டுடியோ தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கீழே படிக்கும்போது. அதுக்கப்புறம் பாதிக்கப்புறம் லைவ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக லைவ் இன்ஜினியரிங்க்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோலேயே 2 இருக்குது, ஸ்டுடியோ அண்ட் லைவ் இன்ஜினியரிங். இங்கே எல்லாரும் இதுவும் கற்றுக்குறாங்கல்ல? ஆமாம், ஆடியோ இன்ஜினியரிங். ஸோ அது அந்த லைவ் இன்ஜினியரிங் வந்து நம்ம ஆடியோ இன்ஜினியரிங் போர்ஷன்லேயே ஒரு 6th லெசன் வந்து லைவ் இன்ஜினியரிங்னு சொல்லி வரும். ஸோ அப்போ வரும்போது எல்லாரும் இங்கே வருவாங்க. ஸோ நாங்கள் சிங்கர்ஸ் என்ன பாடுறோமோ அங்கே வந்து எல்லாருமே எப்பவுமே அங்கே தான் பார்ப்பாங்க. இங்கே வந்து சவுண்ட் டீமை தான் பார்ப்பாங்க. ஏதாவது நமக்கு ஏற்றணும் இறக்கணும் என்னன்னா இங்கே தான், இதுதான் ஹார்ட் ஆஃப் த ஷோ அந்த மாதிரி இருக்கும். சவுண்ட் உங்களுக்கு எல்லாரோட ஃபோக்கஸும் வந்துட்டு டோட்டலாகவே நம்ம வந்து எப்படி ஆடியன்ஸ் பார்ப்போம் அங்கே பார்ப்போம் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு, அப்படிதான் இருக்கும். வருமா வராதா? ஆமாம், சவுண்ட் வருமா வெளில வருதா இல்லையா? ஆக்சுவலாக நம்ம லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் ஸ்டேஜில் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம நேரடியாகவே லைவாகவே இப்போ பார்க்க போகிறோம். ஐ மீன் ஸ்டேஜில் இருந்தால் அவங்க ஒரு சாங்கை வந்துன்னு பாட போகிறாங்க, அது மிக்சிங்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலயே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என் கையில் ஒரு மைக் வச்சிருக்கேன். பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். ரிஹர்சல் வரும்போது நம்ம பாடும்போது செக் பண்ணுவோம் நம்மளோட வாய்ஸ் எப்படி அங்கே கேட்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என் வாய்ஸில் வந்து எதுவுமே அந்த ரிவர்ப் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்குது, நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து ரிவர்ப் வேணும். என்னன்னா கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு இப்படி இருக்கும். இப்போ அப்படியே இப்போ ரிவர்ப் ஆட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஒரு எக்கோ மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அப்போ நீ கேட்கும்போது கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம் கொஞ்சம் நஞ்சு. ஸோ இப்போ வந்து ரிவர்ப் வருது. ஸோ எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும். ஆமாம், நான் பாடுறது எனக்கு வந்து என் காதில் கேட்கல அப்படின்னா நான் அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்க கொடுப்பாங்க. அண்ட் நான் வந்து கொஞ்சம் என் லெவல்ஸ் கம்மியாக இருக்குன்னா லைக் நான் பாடுறது வந்து வெளில சரியாக கேட்கலன்னா நான் ஏற்று சொல்வேன். ஸோ எதுனா அவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போ திருப்பி ரிவர்ப் இல்லை நான் பேசும்போது கேட்டால் அவங்க ஆட் பண்ணுவாங்க. எது பெஸ்ட்டாக வெளில கேட்கும் போது சவுண்ட் ஆகுமோ அதை அவங்க பண்ணுவாங்க. நம்ம எங்கே போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து நம்ம சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ராவோட ப்ராக்டிஸ் ரூமுக்கு போகிறோம், அவங்களோட ரூம். இது வந்து ஃபவுண்ட் பண்ணது ரஹ்மான் அங்கிள். அண்ட் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும். ஏதாவது ஷோக்கு அவங்க நிறைய ஷோஸ்க்கு அவங்க புக் ஆவாங்க. ஸோ ஏதாவது அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குற மாதிரி. நீங்க அப்ளை பண்ணுவீங்களா? நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ
வந்து 3 வயலின் 3 செல்லோ இப்போ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நிறைய 50 பீஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம அவங்க எவ்வளோ நல்லா அந்த மியூசிக் வந்து வருதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஒரு இசையை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுங்கிற விஷயம் தான். ஓகே ஓகே சரி, இதுக்கு மீறி நம்ம அந்த முயற்சியை வந்து எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். பாவம் இவ்வளோ பெரிய மியூசிஷியன்ஸ் முன்னாடி நம்ம உட்காந்து வாசிச்சு வேணாம். அது எப்படி கண்டினியூஸாக வாசிக்கணுமா இல்லை அது அப்படியே வந்துட்டு மூமெண்ட் வந்து ஒரு இடமா கொடுக்க ஆரம்பிக்கணுமா? அதில் மியூசிக்கோட ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த விங் வந்து பிடிக்கக்கூடாது இந்த இடத்துல வந்துட்டு. அங்கே இங்கே பிடிக்கூடாது, இங்கே. ஓகே ஓகே சரி, வேணாம் அதுக்கு போய் நான் முயற்சி பண்ணலாம். நீங்கள் அதை ப்ளே பண்ணுவீங்களா? நான் ப்ளே பண்ண மாட்டேங்க. இவங்க ப்ரொஃபஷனல்ஸ். இவங்க சரி, இவங்க நல்லா சாரி தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ரொம்ப கேவலமாக நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை எல்லாருமே வந்து சூப்பராக இன்றைக்கி அண்ணாவோட தினமணியோட டிஜிட்டலில் நாங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து இன்றைக்கி டோட்டலாகவே இந்த அகாடமி ஃபுல்லாமே நாங்கள் எல்லா இடமே நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம். இங்கே வரும்பொழுது எங்களுக்கான அந்த மியூசிக்கில் எங்களை அப்படியே கொஞ்ச நேரம் வந்து எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு மெய்மறக்க வச்சிட்டிங்க. ஏன்னா கீழே வந்து நிறைய இடங்களை நாங்கள் வந்துட்டு டோட்டலாகவே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். சூப்பராக மியூசிக் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நீங்கள் வாசித்த சாங் இல்லை சும்மா வாசிச்சிருந்தாங்க. சும்மா வாசிச்சுட்டு இருந்தீங்களா? ஓகே. டோட்டலாகவே நம்ம கே மியூசிக் அகாடமியோட எல்லா இடத்துலையுமே நம்ம டோட்டலாகவே பார்த்துட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோக்ராம் மூலிமா. ஃபைனலாக ஒரே ஒரு டிஷ்ஷாக வந்து ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்சுவலி அவர் என்னோட ரோல் மாடல். அவரோட டிசிப்ளின், அவரோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் அண்ட் அவரோட ட்ரைவ் ஃபார் ஹிஸ் கிராஃப்ட். அவருக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு வெறி எனக்கும் அதை நான் கற்றுக்கணும் என்கிற அந்த மாதிரி 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்டேருந்து. அண்ட் அவர் எவ்வளோ தான் ஹைட்ஸ் அவர் ரீச் ஆனாலும் அவரோட ஒரு ஹம்பிள்னஸ் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயம் ஆஸ் சிங்கர் அண்ட் ஆஸ் அ ஆர்டிஸ்ட். அமீனாவோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? ஸோ ஒரு சாங் ப்ளேபேக் சாங் ரஹ்மான் சார் பாடியிருக்கேன். ஸோ அது சூன் வரும். அந்த படம் பேர் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு, இந்தி ஸ்டஃப். ஸோ அதெல்லாம் வரும். தேங்க்யூ மேம். உங்களோட டைமை வந்து எங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு டோட்டலாக நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.